ஜோலி முடிஞ்சுது. அவ்வளோதான். இனிமேட்டு எல்லா படத்தையும் வந்து நம்ம ஓடிடில தான் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இனிமேட்டு இந்த அடிச்சிக்க முடியாது நெட்ஃப்ளிக்ஸை. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரொம்ப வந்து நம்ப முடியாத விஷயத்த வந்து பண்ணிட்டான். ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வார்னர் ப்ரோஸ் வந்து ஃபுல்லாத்தையும் வாங்கிட்டான் நெட்ஃப்ளிக்ஸு. $82 பில்லியன் வந்து மொத்தத்தையும் வாங்கிட்டான். வார்னர் ப்ரோஸ் இந்த WBயோட ஃபுல் அசெட்டும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கிட்டான். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு நியூஸ் வந்தது. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஆடியோ 2 வந்து ஃபோனில் விட போகிறான்னு. அதுவே வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம் தான் இது. அதுவே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான் இது. அது அடுத்த நியூஸ் வந்து WBA ஃபுல்லாத்தையும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டான். $82 பில்லியன் வந்து மொத்தமாக வாங்கிட்டான் அப்படின்னு நியூஸ் வந்தது. எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வந்து வாங்க மாட்டேன்னு சொன்னவன் வந்து மொத்தமாக வந்து வாங்கிட்டான். WBயோட மொத்தத்தையும் வாங்கிட்டான்னு ரொம்ப வந்து ஏன்னா வந்து அவனோட தேட்ரிக்கல் பெரிய இண்டஸ்ட்ரி. WB வந்து பெரிய ஒரு லைப்ரரி இருக்கிற ஃபுல் அசெட்டான ஒரு இண்டஸ்ட்ரி. மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் அவனை இப்போ வந்து 2 ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டிஸ்னி, இன்னொன்று WBயா சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சாதாரணமாக போய் வந்து வாங்கிட்டான். இன்னும் கூட அவங்ககிட்ட காசு இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வார்னர் ப்ரோஸ் வாங்கிட்டான். அதனால் வந்து என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன இம்பேக்ட் ஆகும், அது மட்டும் இல்லாமல் கேமிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு புரட்சியாக பண்ண போகிறான் நெட்ஃப்ளிக்ஸு. அது என்னென்னு இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் பேக் டு ரேன் சொசைட்டி. திஸ் இஸ் சஞ்சய். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து WB வாங்கிட்டோன்னே அதான் நாளிலேருந்து எல்லாமே வந்து ஓடிடியில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து அசெட் மட்டும் வாங்கியிருக்கான். WBயில் இருக்க அசெட் மட்டும் வாங்கியிருக்கான். அதை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ண வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஒரு 1.5 வருஷத்துக்காச்சும் கண்டிப்பாக டைம் எடுக்கும். இப்போதைக்கு வந்து WBயோட CEO எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. WBயோட CEO அப்படி தான் அதில் இருக்க வேலை செய்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. கேம் டெவலப்பர்ஸ் எல்லாருமே வந்து அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் வந்து எந்த ஒரு டிஸ்கஷன் இருந்தாலும், எந்த ஒரு விஷயம் வந்து வந்தாலும் அதுலேருந்து நெட்ஃப்ளிக்ஸோட டெசிஷன் அங்கேருந்து கண்டிப்பாக இருக்கும். அவனை தாண்டி தான் எல்லாமே வந்து வெளியே வரும். அதனால் வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ண வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். 1.5 வருஷம் மேலாச்சும் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து தேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து WB கிட்ட இருக்கிறனால அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, ஐமேக்ஸோட கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருக்கான். 2029 வரைக்கும் வந்து கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருக்கான். அதுக்காக வந்து அவன் வந்து தேட்டரில் விட்டு தான் ஆகணும். மிஞ்சி போனால் வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து ஓடிடியில் வந்து நான் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லலாம். பட் 2029 வரைக்கும் அவன் வந்து தேட்டரில் விட்டாகணும். ஐமேக்ஸ் கான்ட்ராக்டாக அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வந்து தேட்டர்லேயே ரொம்ப விரும்பி போய் படம் பார்ப்பாங்களா, அவங்களாம் வந்து இந்த மாதிரி படம்லாம் வந்து நம்ம வந்து தேட்டரில் போய் பார்த்தாகணும். டிசிலாம் படம் வரும், அதில் வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்தாகணும். நிறைய பேர் வந்து அதை வந்து ரொம்ப விரும்புவாங்க. அவங்களுக்காக மட்டும் தேட்டரில் போய் விடுவாங்க. ஆனால் இது என்ன டியூஸ்னா, இப்போ படம் வந்து வந்தாலே வந்து தேட்டருக்கு வந்தாலே மேக்ஸிமம் 1 மந்த் ஆர் 3 வீக்ஸை வந்து ரன் பண்ணுறாங்க தேட்டரில். 3 வீக்ஸ் ஆர் 2 வீக்ஸ் மட்டும் வந்து ரன் பண்ணுறாங்க. ஆனால் இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நாங்கள் வந்து 15 நாள் மட்டும் தான் வந்து 15 டேஸ் மட்டும் தான் வந்து நான் இந்த தேட்டரில் ரன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. அப்படி கூட வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து டிசி இதில் என்னாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தாச்சும் ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா, அப்படி வந்து ஏதாச்சும் யாராச்சும் தூக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து ஹெட்டு யார் இருக்கிறது, ஜேம்ஸ் கன் வந்து இப்போதைக்கு வந்து அவர் தான் டிசியோட ஹெட்டாக இருக்கார். அதனால் எந்த ஒரு சேஞ்சும் வராது. டிசியால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எல்லாம் வந்து சூப்பர் கேர்ள் எல்லாமே வந்து அப்படியே வந்து வரும். ஏன்னா வந்து அவனுக்கு தெரியும் நெட்ஃப்ளிக்ஸுக்குன்னு அந்த ஒரு ஹைப்பு, அந்த படத்தோட ஹைப் வந்து எல்லாருக்குமே தெரியும் எந்த மாதிரி வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்கன்னு. அதனால் வந்து ஜேம்ஸ் கன் இருக்க வரைக்கும் டிசி பக்கம் வந்து எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வந்து தேட்டருக்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து 1.5 வருஷத்துக்கு இல்லை 2029 வரைக்கும் வந்து தேட்டருக்கெல்லாம் வந்து அவன் எந்தமே விஷயத்தை வந்து டேக் ஓவர் பண்ண முடியாது. நெட்ஃப்ளிக்ஸ் இப்படி பண்ணுது நிறைய பேர் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான். ஆனால் என்ன பண்ணுது, வாங்கிட்டானே, நிறைய பேர் ஏற்றுக்க முடியாதுதான். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணான். அவன் வந்து சின்னதாக விஷயம் வந்து ஒரு விஷயம் பண்ணான். இது கம்பேர் பண்ண வந்து அது ஒரு சின்ன விஷயம் தான். அவன் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஃபோன்லேருந்து ஆடியோ 2 வந்து விட போகிறான்னு சொல்லியிருந்தான். ஆடியோ 2 வந்து நீங்கள் வந்து மொபைலில் விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஒரு PS கேம் வந்து நான் வந்து மொபைலில் தரேன், அது வந்து நெட்ஃப்ளிக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் போதும், நீங்கள் வந்து கேம் விளையாடிக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஃப்ரீயாக விட்டு இருந்தால் கூட பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வந்து பிஎஸ்ஸால் நிறைய பேர் வந்து வாங்க முடியாது. ஃபோனை விளாட்லாம். அதெல்லாம் நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஃபைன். அவன் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த கேம் நீங்கள் விளாட முடியும் அப்படின்னு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்து லாகின் பண்ண மட்டும்தான் வந்து
நீங்கள் ஆடியோ 2 விளாட முடியும் அப்படின்னு கொண்டு வந்தான். அதுவே வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம் தான். அப்படி பண்ணான். சரி இதை ஏதோ பண்ணிட்டு போகிறான் அப்படி விட்டால் அத்தனை நியூஸ் வந்து மிகப்பெரிய நியூஸு WBA வந்து வாங்கிட்டான், ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டான். $82 பில்லியன் வந்து வார்னர் பர்ஸை வாங்கிட்டான் அப்படி சொல்லிட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு கம்பெனி இந்த WBAவோட கம்பெனி வந்து அவரோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா 1923 ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. WBA கம்பெனி வந்து 1923 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி 2025 நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கிட்டான். 100 வருஷம் 100க்கும் மேலே வந்து ஒரு கம்பெனியை, ப்ரொடக்ஷன் கம்பெனி, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சாதாரண ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ், சாதாரண சொல்லக்கூடாது, ஒரு வந்து இப்போதைக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்பர் 1 ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான். அவன் வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் வந்து ஒரு 100 வருஷம் மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து சாதாரணமாக வந்து வாங்கிட்டு போயிட்டான். நான் வாங்க மாட்டேன் அப்படி சொன்ன, நிறைய காசு ஆகும் அப்படின்னு வாங்க மாட்டேன்னு சொன்னவன் சாதாரணமாக வாங்கிட்டு போயிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த அளவுக்கு வந்து ஓடிடி வந்து பூம் ஆகிட்டு இருக்குன்னு புரியுது. இது மட்டும் பார்த்தல, அவன் வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியாக பண்ண போகிறான். ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படி சொல்லணும்னா கேமிங் இண்டஸ்ட்ரி தான். அந்த கேமிங் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஆள் இருக்கவங்க ராக் ஸ்டாராக நிறைய பேருக்கு வந்து பாப்புலரான விஷயம் வந்து ராக் ஸ்டார் மட்டும் தான் தெரியும். அதுக்கும் மேலே வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ராக் ஸ்டார் ஈக்குவலான ஆளுங்களும் வந்து WB கீழே, WBயோட ப்ரொடக்ஷன் கீழேருந்து நிறைய கேமர்ஸ் கம்பெனி தான் இருக்குது. அந்த கம்பெனிலாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கீழே தான் வரும். அவன் என்ன நினச்சாலும் வந்து அந்த கேமிங் இண்டஸ்ட்ரியை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகிறான்னு தெரில. அதுலேருந்து கண்டிப்பாக வந்து அவன் ப்ராஃபிட் பார்ப்பான், சேஞ்ச் ஓவர் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு கேம் சேஞ்ச் ஓவராக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கொண்டு வருவான். ஏன்னா அவன் WB வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 வருஷம் முன்னாடி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கோன்னு தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து யார் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களோ, மோஸ்ட்டாக சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். அவன் வந்து சின்ன கேம் வந்து விட்டிருந்தான். அந்த ஒரு சீரிஸ் வந்து ஸ்குவிட் கேம் சீரிஸ் வந்தோன்னா அந்த ஸ்குவிட் கேம் சீரிஸ்க்காக வந்து ஒரு கேம் வந்து பண்ணி விடுவான். ஆமாம், இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து அதுக்காக வந்து தனியாக வந்து ஒரு கேம் பண்ணி விட்டுருந்தான். அது வந்து நிறைய பேருக்கு வந்து சிம்பிளாக கேம் தான் இருக்கும். ரொம்ப டஃப்பாக ஸ்டோரி கேம்லாம் கிடையாது. சிம்பிள் கேம் தான் இருக்கும். பசில் சேர்க்குற மாதிரி அந்த மாதிரி சின்ன கேம் தான் இருக்கும். அதெல்லாம் பண்ணியிருந்தான். இப்போ வந்து WBA வாங்கிட்டானா மிகப்பெரிய வந்து கேமிங் கம்பெனிஸ்லாம் அது உள்ளே இருக்கா எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸ் கீழே தான் வரும். அவன் வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியை வந்து டோட்டலாக மாற்ற போகிறான். ஏன்னா வந்து கிட்டக்கிட்ட யூசர் ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னு கொண்டு வந்துடுவான். நீங்கள் வந்து PS வாங்க தேவையில்ல, நீங்கள் வந்து PC வாங்க தேவையில்ல, நீங்கள் வந்து உங்களோட ஃபோன்லேருந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். வெறுமனே வந்து நெட்ஃப்ளிக்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் போதும். எனக்கு தெரிஞ்சு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவன் எந்த ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் ப்ராஃபிட் பார்ப்பானோ இல்லையோ, மூவி இண்டஸ்ட்ரியில் ப்ராஃபிட் பார்ப்பானோ இல்லையோ, கண்டிப்பாக வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக பார்ப்பான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் அவன் வந்து பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஒரு சில விஷயம் மட்டும் நான் வந்து சொல்லியிருப்பேன். மெஜாரிட்டியாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கிட்டோன்னே வந்து எல்லாமே வந்து அத்தனை நாள்லேருந்து ஓடிடியில் வருமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து டைம் எடுக்கும். கண்டிப்பாக வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு வந்து அவன் வந்து எல்லாமே டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் DC ஃபேன்ஸு இருந்தீங்கன்னா அவன் DCயில் கை வச்சுருவானோ, ஏதாச்சும் வந்து இது மாதிரி ஸ்கிரிப்ட் மாற்று. ஏன்னா வந்து டெஸ்டினியில் அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. அதனால் அதில் கை வச்சுருவானோ, ஸ்கிரிப்டில் கை வச்சுருவானோ அப்படின்னா அதுலேயும் எந்த பிரச்சனையும் வரல. ஏன்னா வந்து ஜேம்ஸ் கன்னா இருக்கிறனால அதுலேருந்து எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ண போகிறான் பார்ப்போம். நாம் வந்து உங்களுக்கு எப்படி வந்து எனக்கு வந்து அந்த கேமிங்காக வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு தான் நீங்கள் கேம் விளாடணும் அப்படின்னு அவன் நல்லது தான் பண்ணுறான். எல்லாருக்கும் ஃபோனில் கொடுக்குறான். PS PC அது வந்து நிறைய பேர் வாங்க முடியாதனால ஃபோன்லேயே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து கொடுக்குறான் அப்படின்னு. அது நல்ல ஒரு இதுதான். உங்களுக்கு எப்படி அந்த நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மோனோபொலியாக வந்து ஆக்கிட்டு அது சப்ஸ்கிரிப்ஷன் போட்டால் மட்டும் தான் நம்ம எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண பண்ணுற மாதிரி அப்படி பண்ணிட்டானா உங்களுக்கு அது மாதிரி வந்தால் எப்படி இருக்கும்? உங்களோட தாட்ஸ் நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். See another video. Thank you for watching. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். See another video. Thank you for watching. Bye.